ஹலோ வைஸ்கிங்கிறோம். இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் கிரகங்கள் உருவாகக்கூடிய டிஸ்கை ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ உங்கள் டீட்டெயில்டாக போகும். ஆஸ்ட்ரோனமர்ஸ் நமது பூமியிலிருந்து 1000 லைட் டிஸ்டன்ஸில் உள்ள IRAS 23077+6707 இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த IRAS 23077+6707 இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் நமது பூமியிலிருந்து 1000 லைட் டிஸ்கில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் எந்த டிஸ்கில் இந்த மிகப்பெரிய உள்ள கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த மிகப்பெரிய அளவுள்ள கிரகங்கள் உருவாகக்கூடிய டிஸ்க் IRAS 23077+6707 இந்த மிகப்பெரிய அளவுள்ள கிரகங்கள் உருவாகக்கூடிய பிளானட் ஃபார்மிங் டிஸ்கை அடையிறதுக்கு 1000 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸில் இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பிளானட் ஃபார்மிங் டிஸ்கை ஆஸ்ட்ரோனமர்ஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்கை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனமர்ஸ் டீம்ஸ் PanStar க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் மூலம், அதாவது பேனோராமிக் சர்வே டெலஸ்கோப் அண்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், இது க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் மற்றும் SMA க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப், அதாவது சப் மில்லிமீட்டர் அரே, இது க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப். 2 டெலஸ்கோப் மூலம், அதாவது PanStar க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் மற்றும் SMA க்ரௌண்ட் பேஸ்டு டெலஸ்கோப், இந்த 2 டெலஸ்கோப் மூலம் பெறப்பட்ட டேட்டாவை இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனமர்ஸ் டீம்ஸ் அந்த டேட்டா அவங்க ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதன் மூலம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் நமது பூமியிலிருந்து 1000 லைட் டிஸ்டன்ஸில் கிரகங்கள் உருவாகக்கூடிய மிகப்பெரிய அளவுள்ள பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் IRAS 23077+6707 இந்த மிகப்பெரிய அளவுள்ள கிரகங்களை உருவாக்கக்கூடிய பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளானட் ஃபார்மிங் டிஸ்கில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்டரில் நமது சூரியனை விட 4 மடங்கு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி மிகப்பெரிய அளவுள்ள மாலிகுலர் கிளவுட் இருக்கு. அந்த மாலிகுலர் கிளவுட்ல ஃபுல்லாகவே கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை நிறைந்திருக்கு. இதுதான் டிஸ்க் வடிவத்தில் இருக்கு. கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை அந்த கிளவுடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. அந்த கிளவுடு மூலம், அந்த கேஸ் மற்றும் டஸ்ட் மூலம் தான் மிகப்பெரிய அளவுள்ள கிரகங்கள் உருவாகும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது IRAS 23077+6707 இந்த மிகப்பெரிய அளவுள்ள கிரகங்களை உருவாக்கக்கூடிய இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் சென்டரில் ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தை சுற்றி கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவைனா மாலிகுலர் கிளவுடாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதன் மூலம் தான் மிகப்பெரிய அளவுள்ள பிளானட்டுகள் உருவாகும். மிகப்பெரிய அளவுள்ள கேஸ் ஜெயன்ட் பிளானட்டுகள் உருவாகும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய அளவுள்ள கிரகத்தை உருவாக்கக்கூடிய பிளானட் ஃபார்மிங் டிஸ்க், அதாவது புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கை ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறது மூலம் அந்த சூரிய குடும்பம் எப்படி உருவானுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் வீடியோ